என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நம்ம ஹேர் பேக் தான் சொல்ல போறோம். இது என்ன ஹேர் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து அதிகமா திங்ஸ் எதுவுமே இல்ல. என்னால வீட்ல போயிட்டு எடுத்துட்டு வர முடியல. அதனால என் கையில இருந்து நான் ஹேர் பேக் போடணுன்றதுனால செஞ்சது. வாரத்துல 3 நாள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு 3 நாளுமே நம்ம ஹேர் பேக் போடுறதுனால நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அதில என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஊற வச்ச வெந்தயம், அப்புறம் நான் முன்னாடி எண்ணெய் செஞ்சு வச்சிருந்தேன்ல, கருவேப்பிலையும், அதில நெல்லிக்காயும் 2த்தையும் தனியா நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருந்ததையும் இதில மிக்ஸ் பண்ணிக்கினேன். இது 3த்தையும் மட்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஹேர் பேக்கா ப்ரிப்பேர் பண்ணி, அதில வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கேன். ரிசல்ட்டு வெரி பெஸ்ட்டா இருந்துச்சு. அ எப்படி சொல்றது? ஹேர்லாம் நல்லா வந்து ட்ரையா இல்லாம நல்லா ஷைனிங்கா இருந்தது. சூப்பரா இருந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ எல்லாரும் என்ட்ட டவுட் கேட்டிருந்தத தான் நான் ஸ்க்ரீன்ஷாட்டா போட்டுருக்கேன். என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வியூஸ் வந்து 10K கிட்ட போயிருக்கு. எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. என்கிட்டயும் இவ்ளோ பேர் டவுட் கேட்குறீங்க. என்னுடைய வீடியோவையும் இவ்ளோ பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் இப்ப தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால எல்லாருமே எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றீங்க. இந்த கேள்விக்கு எல்லாமே பதில் நான் கண்டிப்பா குடுக்குறேன். தேங்க் யூ டூ ஆல்.